நான் வந்து இப்போ 1 வருஷமா தான் அம்மாவை கும்பிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி இது கூச்சமா இருக்கு. உங்க வாழ்க்கையில அம்மா ஏற்படுத்தின ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மேஜிக்ன்னு எது சொல்லலாம்? ஏன்னா எனக்கு இந்த 1 வருஷத்துல நெறைய பண்ணிட்டாங்க. எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல தெரியல. இன்னொன்னு பல விஷயங்கள நம்ம வந்து பப்ளிக்ல சொல்லவும் முடியாது. ஆமா, ஆமா, அ ஆமா. அதனால வந்து ஆனா நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அவமானங்கள்லாம் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் கடந்து நாங்க வந்து ஒரு வெற்றியாளரா இருக்கத்தானே செய்றோம். கண்டிப்பா. அதனால வந்து இது நம்மள பார்த்து ஒரு காலத்துல ஐயோ பாவம் அப்படின்னு நெனச்சவங்கலாம் கூட பரவாயில்லையே இந்த பிள்ளை இப்படி வந்துருச்சே அப்படின்னு பேட்டி நெனைக்கிற எடுக்கிற அளவுக்கு அளவுக்கு. ஆ அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அமைதியா இருக்காங்க. நிச்சயமா. அந்த மாதிரி நமக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்க சப்போர்ட் பண்றதுக்கு. பட் நமக்கு ஒரு இயற்கையிலே ஒரு தைரியம் இருக்கும். ஆமா, அது நம்ம கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். யார் எந்த சாமிய கும்பிட்டாலும். இன்னொன்னு கடவுள் பக்தி இல்லாதவங்களும் நல்லவங்களா இருந்தா இருக்கும். ஆமா. நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலப்பா, எனக்கு ஒரு நான் கெடுதலும் உண்டு, என் வராது. வேலை உண்டு. ஆமா. அப்படின்றவங்களுக்கும் அந்த தைரியம் இருக்கும். இந்த மாதிரி வராகி மாதிரி ஒரு நம்பிக்கையோட கும்பிட்டுக்கிட்டு வர்றோம்னு வைங்க. நமக்கு சாமி இருக்கு. நமக்கு எந்த கெடுதலும் வராது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு தடவைலாம் ஒரு பெரிய நோய் ஒரு ஹாஸ்பிட்டல் போனா தான் சரியாகுமோ அப்படின்ற நேரங்கள்ல எல்லாம் ரொம்ப அற்புதமா ஒரு 5 மினிட்ஸ்ல தன்னால சுகமானதெல்லாம் உண்டு எனக்கு. அருமை, அருமை, அருமை. அது ஹாஸ்பிட்டல் போயிருந்தா ஜிஹெச்சுக்கு அரசு பொது மருத்துவமனைக்கு போயிருந்தா நல்லா கவனிச்சிருக்க மாட்டாங்க. பிரைவேட்டுக்கு போனா ரொம்ப செலவாகும். செலவாகும் கூட. அப்படின்ற நேரத்துல எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா சுகமாயிருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மிராக்குலஸ் ஹீலிங் தான். டெஃபினட்டா, டெஃபினட்டா. அப்படி அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய அவமானங்கள், கஷ்டங்கள்லாம் வரும்போது கூட அது அந்த மலை வரும் துன்பங்கள் யாவும் பனி போல் நீங்கி விடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தர்மம் தலையாக்கும் படத்துல அதெல்லாம் இயற்கையாவே நடந்திருக்கு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத உயரத்தை நம்ம தொட்டதும் நமக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை விரோதித்து கொண்டவர்கள் இவங்களால என்ன முடியும் அப்படின்னு நினைச்சு போனவங்க எல்லாம் வந்து காணாமல் போனது, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. நான் பாக்குறேன். கண்டிப்பா. இந்த வீடியோ பாக்குற வாராகியம்மன் பக்தர்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஆமா, கண்டிப்பா. நான் அதாவது யாருமே நமக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு கதிகலங்கவே வேண்டாம். நிச்சயமா. வராகி இருக்கு. நமக்கு வந்து வேற எந்த ஆதாரமும் இல்ல, நமக்கு சட்டப்படி நம்ம அவங்களோட மோத அப்படின்னு இருக்கிற நேரங்கள்ல அம்பாள் இருக்கு. அவ